ஹாய், இது வந்து சனிக்கிழமை காலையில். இன்றைக்கி தான் சரி பையனுக்கு லீவு, கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்கலான்னு பார்த்தா தூங்க விட மாட்டேங்கிறாங்க இவங்க 2 பேருமே. நைட்டே 2 மணி வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. 2 மணிக்கு மேலே எப்படி தூங்கினேன்னு தெரில. செல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருமே தூங்க விடலை. காலையில் அவன் பாத்ரூம் வருதுங்கிறான், இந்த பாப்பா 4 மணிலேருந்தே முடிச்சுட்டு இந்த மாதிரி குட்டிக்காரமெல்லாம் அடிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து டீ வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். பண்ணு தொட்டு சாப்பிட்டாச்சு. அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் வந்து கோதுமை தோசை ஊற்றி கொடுத்தேன். மத்தியானம் லஞ்சு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நாளைக்கு வந்து ஆடி 18, அதனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கும் சாமி கும்பிடணும். அதனால் சரி இன்றைக்கி பாய் பெட்ஷீட்லாம் அலசி போட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுட்டு தான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். பாப்பாவையும் குளிக்க வச்சு அதுக்குள்ளே தூங்க வச்சிட்ட இடையில, ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வெங்காயம் தக்காளி போட்டு ஆச்சி முட்டை மசாலா போட்டு ஒரு முட்டை குழம்பு வச்சாச்சு. சாப்பாடு வடிச்சிட்டேன். வேறு எதுவும் செய்யலை இன்றைக்கி. அப்புறம் வந்து எங்கள் செடியில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் முருங்கை மரத்தில் ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்ததுன்னு பிடுங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு துணி காய போட தோட்டத்துக்கு போனேன். ஏற்கனவே தேனி கூடு கட்டிருந்துச்சு, அது சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஃபஸ்ட்டே ஒரு லோடு பெட்ஷீட்லாம் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது காஞ்சிருச்சு. அதை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பையனோட துணி, என் பொண்ணோட துணி, அப்புறம் எங்கள் துணி எல்லாத்தையுமே மொத்தமாக காய போட்டாச்சு. இனி போய் வீடு வாசல்லாம் துடைக்கணும். வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. அப்புறமா தான் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடு கேட்டாங்க, போய் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மிச்ச வேலையை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்